வெல்கம் டு எஸ்கே vlog. எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்குள்ள கண்டென்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, 2 கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மலேசியாவில் இருக்க 2 மலேசியான்னு சொல்ல முடியாது, வேர்ல்டு வைடில் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. பட் மலேசியாவில் 2 கன்வீனியன்ஸ் ஸ்டோரை சூஸ் பண்ணி அதில் எது வந்து பெட்டர் ப்ரைஸ் வைஸியாக இருக்கட்டும், இல்லை அந்த சேம் திங்ஸை தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இது என்னத்துக்குன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு கண்டென்ட்டாக கொண்டு போய் சேர்க்கணும் தான். நாளை பின்ன நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வைஸ் போய் சாப்பிட்றதா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் நாங்கள் சூஸ் பண்ண 2 கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னா ஃபர்ஸ்ட் வந்து 7-Eleven அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரீஸில் அது இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து ஃபேமிலி மார்ட். ஸோ இந்த 2 கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் திங்ஸ் வைஸும் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி பர்ச்சேஸ் பண்ணி அண்ட் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். 7-Eleven வெர்சஸ் ஃபேமிலி மார்ட் வாங்க போகலாம். ஸோ மொதல் வந்து 7-Elevenக்குள்ளே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி தான் எடுத்தோம். ஸோ இங்கே போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த 7-Elevenல நம்ம மொதல் பார்த்துருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒண்டா காஃபி ட்ரிங்க்ஸில் போயிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4 ringgit 10 cent, அதாவது மலேசியா ரிங்கிட் இருக்குது 4 ringgit 10 cent. ஸோ இதே தான் வந்து நம்ம ஃபேமிலி மார்ட்லேயும் இதோட விலை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே 7-Elevenல வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றாங்க ஃபேமிலி மார்ட்டோட. அதனால தான் இதையும் அதையும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது இது நீங்கள் பார்த்துட்டீங்க, இதே அங்கே என்ன விலைக்கு விற்கிதுன்னு போய் பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து வந்து வீரன் வந்து இன்னொரு செக்ஷனில் இருக்கான். ஸோ அப்போ அவன் வந்து மேபி ஸ்நாக்ஸ் ஐட்டமில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்ப்போம் வாங்க. நீ என்னடா பார்த்துட்டு இருக்க? நான் லேஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா லேஸும் 2 கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். லேஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயும் இருக்கும். பட் 7-Eleven ஃபேமிலி மார்ட்லேயும் ரொம்ப இருக்கும். இதோட ப்ரைஸிங் என்ன? இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 5 ringgit 30 cent போட்டிருக்காங்க. இங்கே வந்து 5 ringgit 30 cent. ஸோ ஃபேமிலி மார்ட்டில் பார்ப்போம். நீ என்னடா பார்த்துட்டு இருக்க? ராமன் நூடுல்ஸ். ராமனா? ரேமன் நூடுல்ஸ்டா அது? சரி விட்டுட்டு போ, அது என்ன சொல்லிக்காத. ஐயோ, கண்டென்ட் எடுக்கும் போது அசிங்கப்படுத்துறானுங்க. படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன நூடுல்ஸு? ரேமன் நூடுல்ஸ். ஓகே, இந்த ரேமன் நூடுல்ஸ் வந்து இதேமாரி வந்து ஃபேமிலி மார்ட்டில் இருந்திருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ இதோட விலை வந்து 9 ringgit 20 cent. எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃபேமிலி மார்ட்டில் போய் பார்ப்போம். அப்புறம் இது யார் சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி. ஓகே, அடுத்து வந்து கிஸ்ஸஸ்னு சிரிக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அது பேரே கிஸ்ஸஸ் தான். ஸோ இது வந்து ஃபேவரட் சாக்லேட். நிறைய பேருக்கு முக்கால்வாசி நிறைய கேர்ள்ஸ்க்கு இது பிடிக்கும். ஸோ இது வந்து என்ன ஃப்ளேவர்? இது குக்கீஸ் அண்ட் க்ரீமு. இது வந்து இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கடா? ஒரு 5 ringgit 40 cent. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முதல்ல இந்த எல்லாமே 4 ringgit 5 ringgit அந்த 10 ringgitக்குள்ள ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதே ஸ்வீட்ஸ் வந்து ஃபேமிலி மார்ட்டில் இருக்கும். ஸோ அது என்ன விலைன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்போம். ஆனால் இங்கே எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸ் இருக்குது. ஆனால் நான் இதில் ஃபேமிலி மார்ட்டில் பார்க்காத ஸ்வீட்ஸ் கூட இங்கே நிறைய இருக்குல்ல? ஆமாம், ஹர்ஷீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட பட்ஜெட் வந்து 10 ringgit. அந்த 10 ringgitக்குள்ளே இந்த 7-Elevenல ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் இது மூணுத்தையுமே வந்து வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு மேலே போனாலும் சரி, அது குறவாக வந்தாலும் சரி நான் சொல்கிறேன். தஷங்களை போய் பண்ண முடியுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 3 விஷயம் வாங்கிட்டோம். அது என்னன்னு சொல்லிட்டு காசை கட்டிட்டு வெளியே போய் சொல்கிறோம். டோட்டல் வாங்கினது 3 விஷயம்: ஃபுட், ஸ்நாக்ஸ் அண்ட் வந்து
ட்ரிங்க்ஸில் வாங்கினது 8 ringgit 50 cent வந்திருக்கு. ஸோ நம்ம பட்ஜெட் வைஸ் வாங்கியிருக்கோம். வாங்க போதும். தேங்க்யூ. ஸோ முதல்ல நான் வாங்கின ஜாமான் கட்டிடுறேன். இது வந்து மைலோ, இது வந்து 7-Eleven மேகி. இது வந்து மோஸ்ட்லி யாரும் வாங்கி பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் 7-Eleven ஸ்நாக்ஸ். இது என்ன ஸ்நாக்கு, ஷவர் க்ரீம் ஆனியன் ஃப்ளேவரோட. ஸோ இது 3மே வாங்கியிருக்கோம். ஆனால் அதுக்கு இன்னும் பசி எடுத்துக்கிச்சு. அப்போ ஃபேமிலி ஒன் போகிற வரைக்கும் மேகி நல்லா ஹாட் வாட்டரில் சூடாக்கி சாப்பிடும். வாங்க எல்லாத்தையும் கொட்டிடுமாடா? கொட்டு கிலோ கீழே கொட்டு. என்னை தனியாக நிற்க விட்டு என் கூட இருந்தவர் வந்து இப்போ கேமராமேனாக இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் காட்டுங்க கொஞ்சம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. கேமரா பின்னாடி போய் ஒளிகிறாரு. வந்து privacy wise அவர் வந்து பப்ளிக் பிளேஸில் வர மாட்டார். சரி, ரொம்ப ஹாட் வாட்டர் போட்டால் நல்லா இருக்காது. காட்டு. சரி, இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ சாப்பிட்டு பார்த்து உடனே ரிவ்யூ சொல்கிறேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஆனால் கொதிக்க முடியாது, வெறும் மேகி மட்டும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நீங்கள் கேமரா கொடுத்துட்டு வரலாமா? நீங்கள் அந்த குரோபாஸ் கடைசி சாப்பிட்டு பார்க்கலாமே. இல்ல நான் வந்து இது நான் டயட் சா அது காடியில் வச்சு பூட்டிடு. நான் டயட் இவர் சொன்னதை சுடு தண்ணி கையில் ஊற்றி வச்சுக்கிடு. ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்ணுவோம், மூடி வைப்போம். பாதி தான் இருக்குது. ஸோ ஒரு 2 minutes வந்து வேக வைக்கலாம்னு நினச்சோம். நான் அவனில் வச்சு மீன் வந்துருச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுட சுட இருக்கும், ஊதிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் கண்டென்ட் சாப்பிட்டு பார்க்குறது கண்டென்ட் இல்லை நினைக்கிறீங்க. பசிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிடுவானா மாட்டான். சுடுதுடா. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குது, கொஞ்சம் உரப்பாக இருக்குது. ஏன்னா அந்த சில்லி ஃப்ளெக்ஸா அது போட்ட வச்சு. ஆனால் நிஜமாலே நல்லா இருக்கு. ஆனால் வயிறு ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா பாருங்களேன், ஆல்மோஸ்ட் அவ்வளோ மீ இருக்குது இதில். அப்புறம் இது முதல்ல பசி எடுத்து சாப்பிட்டோம். நிஜமாலே நல்லா இருக்குது. தெரியுதா எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. எல்லாமே முழுசாக வெட்டி ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. போவோம் வாங்க எடுத்துக்கோ.